ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் இப்போ புதுசாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி ஆன்லைன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2022 இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். பட் அப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதனால் இப்போ 2024 மறுபடியும் இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் எப்படி இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் axisbank.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கர்சர் வச்சிங்கன்னா கீழே பர்சனல் அப்படிங்கிறதுக்கு நேராக லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங்கை. இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பழைய டைப்லாம் பார்த்தீங்கன்னா 2022 மொத்தம் 4 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணாவே போதும், உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் செலக்ட் பண்ணணும், அப்புறம் அத்தன்டிகேஷன் பண்ணணும், அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், எகைன் அத்தன்டிகேஷன் பண்ணணும், மறுபடியும் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டெப் இருந்தது. அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் மெத்தட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் கஸ்டமர் ஐடி டேரெக்டாகவே வந்து என்டர் பண்ண சொல்லுது. பட் இதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமர் ஐடி தெரியல அப்படின்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வர வச்சு அதன் மூலமாக இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. டேரெக்டாக கஸ்டமர் ஐடி தான் உங்களுக்கு என்டர் பண்ணணும். இந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அன்றைக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு கஸ்டமர் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 டிஜிட் வந்து இருக்கும். ஸோ 9 டிஜிட் இருக்கும். அந்த 9 டிஜிட் நம்பர் தான் இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். சப்போஸ் அந்த மெசேஜ் இல்லை அல்லது மெசேஜ் இல்லை அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு, நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு ஆக்சிஸ் பேங்க் தரப்புலேருந்து வெல்கம் கிட் ஒன்று அனுப்பி வச்சுருப்பாங்க. அது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த வெல்கம் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இருக்கும், அதுலேயே ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கஸ்டமர் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 9 டிஜிட் நம்பரை நீங்கள் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் வெல்கம் கிட்டும் வரல, மெசேஜும் டெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் ஃபர்காட் கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நமக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். இந்த பாக்ஸில் நீங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸில் ப்ளஸ் போட்டிருப்பாங்க, அதில் 91 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய பேன் நம்பர் செலக்ட் ஆகிருக்கும். இது கீழே இந்த பாக்ஸில் உங்களுடைய பேன் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய பேன் கார்டு நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய 9 டிஜிட் கஸ்டமர் ஐடி என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அல்லது வெல்கம் கிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிலேருந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும். அதில் CUSTID இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு 56161600 அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுடைய கஸ்டமர் ஐடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெஜிஸ்டர் பேஜில் என்டர் கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற பாக்ஸில் 9 டிஜிட் கஸ்டமர் ஐடி டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அத்தன்டிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து போகும். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மொபைல் ப்ளஸ் இமெயில் ஓடிபி. மொபைல் ஓடிபி வேணும், இமெயில் ஓடிபியும் நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலாம். அல்லது 2வது ஆப்ஷன் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டெபிட் கார்டு உங்களுக்கு வந்து இந்த வெல்கம் கிட்டில் ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஏடிஎம் கார்டினுடைய டீட்டெயில்ஸ் வச்சு டெபிட் கார்டு நம்பரு, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, ஏடிஎம் பின்னு இந்த டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணியும் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க்கில் நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, இமெயில் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. டெபிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வெல்கம் கிட் வந்து இருக்காது, அல்லது டெபிட் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக மொபைல் ப்ளஸ் இமெயில் ஓடிபி வேணும். இந்த டெபிட் கார்டு வெல்கம் கிட்டில் உங்களுக்கு வந்திருந்து அந்த ஏடிஎம் கார்டினுடைய பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பின் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டெபிட் கார்டில் பின் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. ஸோ என்கிட்ட வந்து 2 ஆப்ஷனுமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் ஓடிபியும் வரும், இமெயில் ஓடிபியும் வரும். டெபிட் கார்டும் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய 16 டிஜிட் டெபிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க.
ரெண்டாவதாக டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து என்டர் பண்ணிடுங்க. கார்டு ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கும். ஸ்லாஷ்லாம் வந்து போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தபடியாக நீங்கள் ஜென்ரேட் பண்ண அந்த ஏடிஎம் பின்னு, ஸோ 4 டிஜிட் ஏடிஎம் பின் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிக்ளரேஷன் இருக்கும். அது எல்லா பாக்ஸையும் வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அத்தன்டிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தபடியாக பாருங்கள், இந்த இடத்துல பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ 2 விதமான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு மேலே இந்த பாக்ஸில் எந்த மாதிரியான பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்களோ அதே சேம் பாஸ்வேர்டு வந்து ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கணுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு லாகின் பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர், மினிமம் 8 லெட்டர்ஸ் வந்து இருக்கணும். அதாவது நம்பர்ஸ் எல்குடிங் எல்லாமே சேர்த்து 8 லெட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டிஜிட்டு, அதுக்கப்புறம் லெட்டர் நம்பர்ஸும் இருக்கணும், லெட்டர்ஸும் இருக்கணும். அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரியும் வந்து இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய பாஸ்வேர்டு அட் சிம்பிள், ஆஸ் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், டாலர் சிம்பிள், ஸோ இந்த மாதிரி எதுனா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை இந்த என்டர் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்டில் டைப் பண்ணுங்கள். நான் இப்போ பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள், கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டு இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு வந்துருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் 2 ஆப்ஷன், லாகின் ஐடி, கஸ்டமர் ஐடி யூஸ் பண்ணி அல்லது டெபிட் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ நான் வந்து கஸ்டமர் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டு, நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு, கேப்சா இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண போகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுப்பாங்க. இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். ஆன்சர் பண்ணிவிட்டு கரெக்டாக மீன்ஸ் என்னென்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காக இந்த 3 கொஸ்டின் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை பாஸ்வேர்டு மாற்ற போகிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்கும். அதுக்கு நீங்கள் இந்த லைனில் என்ன ஆன்சர் கொடுத்தீங்களோ அந்த ஆன்சர் வந்து நீங்கள் அப்போ என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இதில் நிறைய 3 கொஸ்டின் இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் கொஸ்டின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன், வாட் வாஸ் த பிராண்ட் ஆஃப் யுவர் ஃபஸ்ட்டு டெலிவிஷன் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணால் சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, அல்லது எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் கொஸ்டின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா கீழே பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. இந்த பேஜ் கீழே, கொஸ்டின் பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். உங்கள் மொபைலுக்கு வந்து அந்த ஓடிபியை அந்த லைனில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட் த செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அகைன் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிங்க. அது என்னென்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான், இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணியாச்சு. இதில் நோ தேங்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில ஆட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் லோடாகி தான் வருது. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். வாட்ஸ் நியூ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு ஐ அக்செப்ட் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்தராக ஆக்சிஸ் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.